ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஏதியா ஏதியா எங்க போய் தொலைஞ்சா? ரொம்ப நேரமா ரூம்லயும் காணல, வெளியே தேடினதுக்கு பிறகு ஆளை காணோம். ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருக்காளோ? தியா ஏதியா தியா உள்ள எங்கேயும் காணோம், வெளியே இவ்வளவு காணலையே. 1/2 மணி நேரமா தேடுறோம். அறிவு கட்டத்து எங்க போய் தொலைஞ்சதுன்னா தெரியாது. எவனாவது கடத்திட்டு போனாலும் இவளுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாத ஊர் வேற. இப்ப நான் இவளை எங்க போய் தேடுறதுக்கு? ஒரு இடத்துக்கு போனா எங்க போறேன் என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு போறதுக்கு தெரியாதா? அவ வீடுன்னு நினைப்ப. ஒருவேளை பவி கூடல பேசிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. அங்கேயும் போய் பாத்துருவோம். கார்த்திக், டே கார்த்திக், பவி என்ன டோரை பூட்டிட்டா? நீங்க கூட்டியாலே அதான் வெளியே வந்தேன். வாங்க வாங்கன்னு கூப்பிட கதவை பூட்டிட்டா? அதுவாண்ணே, நீங்க வெளியே நின்னு கூப்பிட்டதுனால வெளியே வந்துட்டு கதவை பூட்டிட்டேன். என்ன சொல்ற? முத கதவு தர. கார்த்திக் எங்க? அவரே தூக்கிட்டாருண்ணே. என்னது தூங்கிட்டானா? அதுவும் இப்பவே தூங்கிட்டானா? ஆமாண்ணே, தூங்கிட்டாரு. நீ தள்ளு. இப்பயே அவனுக்கு என்ன உறக்கம் நான் கேட்டுக்கிட்டேன். மணி 9 தான் ஆகுது, அதுக்குள்ள இவனுக்கு என்ன உறக்கம்? கார்த்திக், டே கார்த்திக். தூங்கிட்டோண்ணே, டயர்டா இருப்பாரு கண்டியலா. அப்படி என்ன வெட்டி முறிக்க வேலையை உன் புருஷன் பாத்துட்டானா? இப்பயே தூங்குறதுக்கு நீ தள்ளு. அவனை நான் எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாரு. நீங்க காட்டிக்க தெரிய வந்தியா? ஐயோ, நான் யார தேடிக்கிட்டு இருக்கேனே மறந்துட்டேன் பாத்தியா. நான் தியாவை காணோன்னு தான் வந்தேன். தியா இங்க வந்தாளா? இல்லண்ணே, தியா இங்க வரல. நான் உன் கூடாலேயோ இல்லன்னா கார்த்திக் கூடாலேயோ எல்லாம் இருப்பான்னு நினைச்சேன். உங்க கூட இல்லன்னா எங்க போயிருப்பா? தெரியல, ரூம்ல எங்கேயா தான் இருப்பாளா இருக்கான். ரூம்ல இல்லம்மா, நான் ஃபுல்லா பாத்துட்டேன். வெளியே கூட ஆளை காணோமே, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. நீ கொஞ்சம் தள்ளாய், அவரை நான் கூப்பிடுறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து பாப்போம்ல. அவரை இப்ப பார்க்க முடியாதுண்ணா. பார்க்க முடியாதாயா? ஏன்னா அவரை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. ஏமா, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஒரு டாக்டர் கூடயே வச்சுக்கிட்டு முடியாட்டா உங்களுக்குள்ளே அப்படியே புதைச்சிருவியலாம். பாய திறந்து டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதானே மருந்து பார்க்க முடியும். இல்லண்ணே, அவரு துணி மாத்திக்கிட்டு இருக்காரு. துணி மாத்திக்கிட்டு நிக்கானா? ஆமா, துணி மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால உங்களால அவரை இப்ப பார்க்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி உறங்கி கிடக்கறதா சொன்னா, இப்ப துணி மாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. இல்ல, உறங்கிதான் கிடந்தாரு, திடீர்னு எழும்பி துணி மாத்தினாரு. இனிமே துணியை மாத்திக்கிட்டு திருப்பியும் கிடந்து உறங்குவாரு. என்ன? உறங்கி கிடந்துட்டு திடீர்னு எழும்பி துணி மாத்திட்டு திருப்பியும் கிடந்து உறங்குவானா? ஆமாண்ணா, அது அவர் பிரச்சனை, நமக்கு என்னத்துக்கு? அடுத்தவங்க பிரச்சனையை பத்தி யோசிச்சா நம்ம வாழவே முடியாது. நீங்க கார்த்திக்க தேடியா வந்தியா சொல்லுங்க? நான் இவனை தேடி வரலமா, நான் தியாவை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். இவியல மேட்சுக்கிட்டு நின்னியான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க தியாவை கண்டுபிடிக்கவே முடியாது. தியா எங்கன்னு தேடி கண்டுபிடிங்க. அதுக்குதான் இவனே கூப்பிடுறேன். நான் பார்த்து தூரம் வரைக்கும் ஆளை காணல, கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் ஆளை காணோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தேடினோம்னா சென்னு கண்டுபிடிச்சிடலாம். அவரு துணி மாத்திக்கிட்டு நிக்கிறதுனால எப்படியும் வரமாட்டாரு. துணி மாத்திக்கிட்டு திருப்பியும் கிடந்து உறங்குவாரு. என்ன திருன்னு முழிக்கியா? என்னென்னமோ உளறிக்கிட்டே நிக்கா. சரி, இவளுக்கிட்ட பேசினா தொலைஞ்சு போனவளை கண்டுபிடிக்க முடியாது. பாவி, அவ எங்க போயிருக்கா நான் பாத்துட்டு வரேன். சரிங்க அண்ணே. ஐயே, லூஸ் மாதிரி உளறி இருக்கான். உறங்கி கிடைக்காருன்னு சொன்னது கூட ஞாபகம் இல்லாம துணி மாத்திட்டு நிக்காருன்னு சொல்லியிருக்கான். ஏஞ்சல். என்ன சார்? இல்ல, தினமும் நீங்க சொன்னான்னு வீட்டுக்கு போயிருவியா? இன்னைக்கா? இன்னைக்கு நைட்டுல ஒரு அண்ணா இருப்பாவேல, அந்த அண்ணா லீவு. சார் தான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ஓ, அப்பனா இன்னைக்கு நீங்க தூங்க மாட்டீங்களோ? இல்ல சார், கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏதாவது ரூம்ல போய் தூங்க வேண்டியதுதான். ஓ சரி, என் ஒய்ஃபை பாத்தியலா? இல்லையே சார், அவையில நான் பாக்கவே இல்ல. இல்ல, என்ன பிறந்த நாள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அடுத்த வந்து கேட்டாவலாம்? கேட்டாவ, ஆனா சிக்குவனா? நான் மட்டும் லைசன்ஸ் காப்பியை கொடுத்தேன். புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன வேலையை விட்டு துரத்திடுவியான்னு எனக்கு தெரியும். அதனால கேட்டதுக்கு பிறகு நான் கிருங்கலையே. சரி, இப்ப அவளா நீங்க பாக்கலையா? இல்லையே சார், மத்தியானம் போல என்னமோ பார்த்தேன். அது பிறகு அது எனக்கு கண்ணுல படவே இல்ல. ரூம்ல இல்லையா? ஐயோ இல்ல, ரூம்ல மட்டும் இல்ல, வெளியே எங்கேயும் ஆளை காணோம். நான் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனே, இந்த பக்கமா யாராவது போனாவளான்னு தெரியல. நானும் அவியல கவனிக்கலாம், அவியல என்ன கவனிக்காம இந்த பக்கமா வெளியே போயிருப்பாவளோ என்னமோ. கொஞ்சம் வெளியே போய் பாருங்களேன். சரி ஏஞ்சல், பாத்தியல்னா ரூமுக்கு போக சொல்லுங்க. என்ன அவளா? சரிங்க சார். சார், எங்க போயிட்டு இருக்குதியா நீங்க? நான் இந்த ஏஞ்சல் பொண்ண நைட்டு இது வரைக்கும் இருக்க வச்சது இல்ல. ராத்திரி ஆகும்போது அவ வீட்டுக்கு போவா, வேற ஒரு ஆள் தான் வரோம். இன்னைக்கு அந்த ஆளு லீவு, ஒரு நாளும் இருக்க முடியுமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னான். சரி, பகலையும் வேலை பார்த்துக்கிட்டு ராத்திரியும் அவளால இருக்க முடியாதுல, உறக்க வந்துடும் எப்படியும். அதான் அவளை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். சார், நீங்க தியாவை எங்கேயாவது பாத்தியலாம்? உங்க ஒய்ஃபையா சார்? ஆமா, எங்கேயாவது பாத்தியலாம்?
இல்லையப்பா நான் எங்கேயும் பாக்கல. வெளியில இருந்து தானே வரேன், வெளியிலயும் ஆளை காணல. ஓ, வெளியில இருந்து தான் வரீங்களா? ஆமா. செல்லம் போல ரூம்ல தேடி பாத்தியலா? ரூம்ல ஏதாவது இருக்கியாவளோ என்னமோ? இல்ல, ரூம்ல தேடி பார்த்துட்டேன். அவ ஃப்ரெண்டு கூட இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டேன். வெளியே பார்த்துட்டேன், ரிசப்ஷன்லயும் இல்ல. ஏஞ்செல்லாம் ரொம்ப நேரமா பார்க்கலன்னு சொல்லியாவ. அதான் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு சார். அவளுக்கு வேற இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது. யாராவது கடத்திட்டு போனா கூட தெரியாது. சார் இது பாதுகாப்பான ஹோட்டல் தான். ஐடி ப்ரூஃப் இல்லாம யாராலையும் உள்ள எல்லாம் போக முடியாது. ஒருவேளை ஸ்விம்மிங் பூல்ல ஏதாவது தவறி விழுந்தாலும் என்னமோ. சார் ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்தாவன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அப்படியேவா யோசிக்கணும்? இல்ல, எங்கேயும் காணல. ஃப்ரெண்டுக்கு ரூம்லயும் ஆளை காணும். சுத்தியும் எங்கேயும் காணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவளுக்கு இந்த ஊரை பத்தி வேற கொஞ்சமா தெரியாது. எங்க போனான்னு கூட தெரியல. எனக்கு நம்ம ஏற்கனவே தண்ணிக்குள்ள விழுந்தான். தண்ணி இருக்க பக்கத்துலதான் பயமா இருக்கு. சார் கிராமத்துல வளர்ந்தவியலுக்கு நீச்சல் தெரியாம இருக்குமா? அன்னைக்கு மயங்கி கீழே விழுந்ததுனால நீச்சல் அடிக்க முடியல. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு டெய்லி அந்த தண்ணி பக்கத்துல போச்சுல மயக்கம் போட்டா கீழே விழுவாவ. நீங்க கீழே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தெரியுதியா அவியல காணலன்னு? ஒருவேளை அவிய உங்களை காணலன்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மேல போயிருப்பாவளோ என்னமோ. ரூம்ல ஒரு தடவை கூட போய் பாருங்க. சரி சார். அங்கேயும் காணலைன்னா அது பிறகு ஏதாவது பண்ணுவோம். ஒருவேளை நீங்க பாத்தியெல்லாம் ரூமுக்கு வந்துட சொல்லுங்க. சரிப்பா. ஏதியா எங்கடி போயிட்டேன்? எங்கடி போயிட்டானா? இந்த ஹோட்டல் ஃபுல்லா கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அலசி ஆரம்பிச்சுக்கிட்டு வரேன். எங்க போய் தொலைஞ்சேன்? எவனாவது உன்னை தூக்கிட்டு போனானா யார் பதில் சொல்லுவா? நான் தானே பதில் சொல்லணும். தூக்கிட்டு போறாங்களாம்? யாரு? ஏண்டி ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? சின்ன குழந்தையா நீ? கொஞ்ச நேரத்துல ஆளை காணோம்னு சொல்லிக்கிட்டு பதறிட்டேன். நான் என்ன குழந்தைய என்ன காணலன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பதறதுக்கு? அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கான். எவ்வளவு நேரமா தேடி ஆளை காணல. பத்தாததுக்கு கார்த்திக் ரூம்ல வேற போய் பாத்துருக்கேன். அங்கேயும் இல்ல. கீழே மேனேஜர் கிட்ட கேட்டிருக்கேன். அது பிறகு அந்த பொண்ணு ஏஞ்சல் கீழே ரிசப்ஷன்ல இருந்தா. அவளுக்கிட்ட போய் கேட்டிருக்கேன். அவ என்னடானா அரை நாளா உன்னை பார்க்கவே இல்லையா. அப்படி எங்க தாண்டி போய் தொலைஞ்ச? ஒருவேளை தற்கொலை பண்ணியதான் நினைச்சு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். நீச்சல் தெரிஞ்சவிய யாரும் தற்கொலை பண்ணதுக்கு தண்ணிக்குள்ள குதிக்க மாட்டாவ. இந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலாம் இல்ல. எங்கடி போயிருந்த? நான் ரூமுக்குள்ளே தான் இருந்தேன். ரூமுக்குள்ளயா? யாருக்கிட்ட கதை விட? நான் ரூம்ல தான் உன்னை பாத்துக்கிட்டு ஆளை காணோன்னு வெளியே போனேன். இல்லைங்க, நான் ரூம்ல தான் இருந்தேன். ரூம்ல இருந்தியா? ஆமா. நான் ரூம் ஃபுல்லா தேடினேன், உன்னை ஆளையே காணோம். பத்தாததுக்கு உள்ள பாத்ரூம்ல வரைக்கும் போய் பார்த்தனே. ஐயா, நான் ரூமுக்குள்ள தான் இருந்தேன். நீங்க பாத்துக்க மாட்டியா? ரூம் என்ன பெரிய பேலஸா? உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டேன். நான் ரூம்ல தான் இருந்தேன். இவன் என்ன இங்க இருந்து வரான்? என்ன மச்சான் ரூமுக்கு வெளியே நிக்கிறியா? வாட்ச்மேன் வேலை பார்க்க போல ராத்திரி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? நானா? ஏன்? இல்ல மேல இருந்து வர இல்ல, அதான் கேட்டேன். எங்க இருந்து வரேன்னு கேட்டேன். அதுவா, இந்த ஹோட்டலுக்கு வந்து 8 நாள் ஆகுது. 4 நாள் முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் மேல ஃப்ளோர் எல்லாம் போய் பார்த்தது கிடையாது. அப்படியே சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு வரேன். மேல இருந்து வரியா? ஆமாண்டா, நீ கூட பாத்துக்கிட்டு தானே இருக்கா. மேல இருந்து தானே வரேன். அப்ப நீ உனக்கு ரூம்ல துணி மாத்திக்கிட்டு நிக்கலையா? ரூம்ல துணி மாத்திக்கிட்டு நின்னா என்னடா உளர்ற? நான் தியாவை தேடி வரைச்சல நீ உன ரூம்ல துணி மாத்திக்கிட்டு தானே இருந்தேன். துணி மாத்திக்கிட்டு இருந்தனா? டே, நான் மேல போய் 1 மணி நேரம் ஆகுது. போற வழியில மேனேஜரை கூட பார்த்தேன். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னு பேசிக்கிட்டு இப்பதான் வாரேன் கீழே. நியூஸ பத்தி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நாளைக்காவது நாங்க ஊருக்கு போக முடியுமா, நிலைமை என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இப்பதான் வாரேன். மேனேஜரை பாத்தியா? நான் இப்பதானே கீழே பாத்துக்கிட்டு வரேன். அவரை உன்னை பார்த்ததா அவர் சொல்லவே இல்ல. என்னைய பாத்தியலான்னு கேட்டியா நீ அவர்கிட்ட? இல்ல, ஒன்னைய பாத்தியலான்னு கேட்கல, தியாவை பாத்தியலான்னு கேட்டேன். தியாவை பத்தி கேட்டா தியாவை பாத்திருந்தா தானே ஆமா இல்லன்னு சொல்லிருப்பாரு. அப்போ நீ ரூம்ல இல்லையா? இல்லடா. நீ ரூம்ல தான் இருந்தியா? ஆமா. உங்களுக்கு கண்ணு காணாதா? டே, உனக்கு என்ன மண்டைய கலந்துருக்க? இல்ல, பவி நீ ரூம்ல இருக்கதா சொன்னா. நீ மேல இருந்து வர. இவ ரூம்லயே இல்ல, ஆனா ரூம்ல இருந்து தான் வெளியே வரதா சொல்லலாம். இவருக்கு வேற வேலை இல்லன்னா? ஆமா, என்னத்தையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே கடை. வழக்கமா நம்ம தான் எல்லாரையும் குழப்புவோம். குழப்புறது மட்டும் இல்லாம கலாய்க்க வேற செய்வோம். எனக்கு என்ன மேட்ரு, இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள குழப்புறானுங்க. சரி மச்சான், நீ எதை பத்தியும் தீவிரமா யோசிச்சுக்கிட்டே நிக்கன்னு தோணுது. நீ அப்படியே யோசிச்சுக்கிட்டே நில்லு, நான் ரூமுக்கு போறேன். இப்பயா ரூமுக்கு போறேன்? ஆமாண்டா, இனிமே ரூம்ல போய் துணியை மாத்திக்கிட்டு கடந்து உறங்கணும். உறங்குப்பா, போ அப்படியே கடந்து உறங்கு. உனக்கு உறக்கம் தானே முக்கியம். இவருக்கு வேற வேலையே இல்ல. நீங்க போங்கண்ணா, நீங்க ரூம்ல போய் கடந்து உறங்குங்க. ஸ்மித்தி போன் பண்றா. டே, நான் கிளம்பேன். நீ போ. ஹலோ அர்ஜுன், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹலோ, அட்வான்ஸா தான்ப்பா விஷ் பண்ணிருக்கேன். விஷ் உன் தங்கச்சிக்கிட்டே இருந்து எப்பவும் வரான். இந்த தடவை உன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து வரான். அவையெல்லாம் விஷ் பண்ணதுக்கு பிறகு 12:01 நான் உனக்கு போன் பண்ணேன். ஸ்மிதி, என்னமா நீ தூங்கலையோ? இல்லடா, இனிமேதான். அது பிறகு சாராவை எப்படி சமாளிச்ச? உன் பிறந்த நாளுக்கு எல்லா வருஷமும் அவ உன் கூடாலே தான் இருப்பா. நம்ம படிக்கிற நேரத்துல கூட எக்ஸாம் டைம் ஏதாவது வந்து உன்னால ஊருக்கு வர முடியலன்னா உடனே அவளை இங்க இருந்து அங்க வர வைப்ப. அவ பிறந்ததுல இருந்து முதல்ல இப்பதான் 2 பேரும் தனித்தனியா பிறந்த நாள கொண்டாட போறியா? அதுவும் உன் பிறந்த நாளா? எப்படி சமாளிச்ச? அவள நல்லா அழுதுருப்பாளே. சமாளிச்சிட்டே ஸ்மிதி. சமாதானம் ஆகவே மாட்டான்னு நினைச்சேன். ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு அவளுக்கிட்ட என் பிறந்த நாளை பத்தி எல்லாம் பேசாத. ஏன்டா? இல்ல, அதை பத்தி எல்லாம் பேசினா
அண்ணன் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு என்னமோ கொஞ்சம் கவலைப்படுவான். ஓ ஆமால்ல, நீயே ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சிருப்ப. அது பிறகு ஸ்மிதி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அது பிறகு இன்ஸ்டாகிராம் எதுலயுமே எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணிடாத. ஏன்? சும்மாதான் இத்தனை வருஷத்துல எத்தனை உண்மையான சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன்னு பாக்கணும்னு ஆசையா இருந்தது. அதான் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் கூட ஆஃப் பண்ணிட்டேன். எத்தனை பேர் ஞாபகம் இருந்து விஷ் பண்ணியாவான்னு பாக்கணும். ஞாபகப்படுத்தி விஷ் பண்றது தேவையே இல்லையே. என்னடா திடீர்னு புதுசு புதுசா எல்லாம் யோசிக்க? நான் தான் சொல்லலாம், என் பக்கத்துல இருந்து யாருக்கும் எந்த நோட்டிபிகேஷனும் போகாது. தயவு செஞ்சு போஸ்ட் எல்லாம் போட்டு நீ காட்டி கொடுக்காத. சரி, ஏதோ ஒரு முடிவுல இருக்க. ஸ்டாஃப்க்கெல்லாம் நான் ஃபுட்டுக்கு சொல்லிட்டேன். லஞ்ச் கரெக்டான டைம்ல வந்துரும். சரிடா. நேத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பல யாரும் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு. ஆமா அர்ஜுன். எல்லா வருஷமும் என் பிறந்த நாளுக்கும், சாராவோட பிறந்த நாளுக்கும், அம்மாவோட பிறந்த நாளுக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷம் எல்லாரும் என்ன பிறந்த நாளை மறந்துட்டாவங்கிறதுக்காக அதை எதுக்கு மாத்தணும்? சரி ஸ்மிதி, நான் வச்சிடவா? சரிடா, ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு கூப்பிடு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பிறந்த நாள், அதுவும் பொண்டாட்டி கூடால இருக்கேன். ஆமா ஸ்மிதி, சரி வை, நான் அப்புறமா கூப்பிடேன். என்ன உறங்கவா போறேன்? ஆமா அர்ஜுன், பயங்கரமா தூக்கம் வருது. இப்பவேயா? என்ன இப்பவேன்னு கேக்குறியா? உங்க டைமுக்கு இதெல்லாம் பேய் வாக்கிங் போற டைம். இந்நேரத்துக்கு கொரட்டை விட்டுருப்பியா? நான் கொரட்டை விட்டதான் நீ பார்த்த. சொல்ல 10 மணிக்கே தூங்கறதுக்கு போயிருவியா? இல்ல, இன்னைக்கு நான் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஏன், உங்க சொந்தக்காரவிய கூட ஏதாவது மீட்டிங் இருக்கா என்ன? எனக்கு இல்ல, நான் ராத்திரி தூங்காம மேல பாத்துக்கிட்டு இருக்கச்சுல அப்படித்தானே சொல்லுவியா? என்ன சொந்தக்காரர்களுக்கு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் என் அம்மா ஞாபகமாவே இருக்கு. அதனால தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். என்ன அஜு, அம்மாக்கு ஞாபகமா இருக்கா? முத இந்த அர்ஜுன் கூப்பிடியதை நீ பாட்டடி. ஏன்? நீ என்ன கொஞ்சிட்டா கூப்பிட? எங்கேயாவது ஆப்பு வைக்கணும்னா இந்த பேரை தான் வச்சு கூப்பிடுவேன். தெளிவா தெரியுதுடி, ஏதோ ஆப்பு வைக்கிறதுக்கு போறேன். இனிமே இந்த அர்ஜுன் கூப்பிடிய வேலையெல்லாம் வச்சுக்காத பாத்துக்கா. அப்பனா நீங்க அந்த குண்டச்சியை நிப்பாட்டுங்க. நீங்க குண்டச்சியை நிப்பாட்டுங்க, நான் இந்த அஜுவை நிப்பாட்டுறேன். அண்ணா தயவு செஞ்சு என்னமோ கொஞ்சம் கூட ஃபாஸ்டா போங்களாம். ஏமா நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் கொடுத்த அட்ரஸுக்கு நீங்க 9 மணிக்கே போய் சேரலாம்னு சொன்னியா? ஆனா மணி 11 ஆனதுக்கு பிறகு என்னமோ போய் சேரல. என்னன்னா அம்மாடி பாத்துக்கிட்டு தானமா வரேன். செம்மையா மழை அடிச்சுட்டே இருக்கு. சென்னு விரைஞ்சு வரதுக்கு முடியல. பார்த்தா எத்தனை இடத்துல டிராபிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டா போங்களாம். என்னமோ 1 மணி நேரத்துக்குள்ள நான் சொன்ன ஹோட்டலுக்கு நம்ம ரீச் ஆயிருக்கணும். போயிடலாமா, என்னமோ கொஞ்ச நேரம் தான். இதேதான் 3 மணி நேரமா சொல்லிக்கிட்டே வரியா? என்னமோ கொஞ்சம் ஃபாஸ்டா போனீங்கன்னா போய் சேர்ந்துடலாம். அம்மாடி, என்னமோ கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம்னா ஒரேடியா மேல போய் சேர வேண்டியதுதான். மேலையா? ஆமாமா, நீயும் பாத்துக்கிட்டு தானே வரேன். மழை இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மழையில எங்க இதை விட ஃபாஸ்டா ஓட்டத்துக்கு? அதான் மழை தான் குறைஞ்சிட்டுலானே. இனிமே ஃபாஸ்டா போங்க. ஏமா ரோட பாத்துக்கிட்டு தானமா வரேன். குண்டம் குழியுமா இருக்கு. ரோட்ல தண்ணியா கெட்டி கிடக்குது. ஏதாவது குண்டு குழிக்குள்ள வண்டியை விட்டேன்னு வச்சுக்கா, ராத்திரி நேரம் வேற பெரிய பிரச்சனையா பெய்யற நமக்கு. அதனால இந்த மழை நேரத்துல இவ்வளவு ஃபாஸ்ட் தான் நல்லது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. 1 மணி நேரத்துக்குள்ள நீ கொடுத்த அட்ரஸ்ல நான் உன்னை கொண்டு விடுறேன். அண்ணே ரொம்ப முக்கியம் அண்ணே இந்த நாள் எனக்கு. என்னம்மா ரொம்ப எமர்ஜென்சியா? யாராவது முடியாம ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்காவளோ வேண்டப்பட்டவியா? இவ்வளவு பதறியனா ஏதோ வேண்டப்பட்டவியலுக்கு தான் ஏதோ ஆகிருக்கு. இல்ல அண்ணே, அந்த எமர்ஜென்சி எல்லாம் இல்ல. வேண்டப்பட்டவியலுக்கெல்லாம் முடியாம எல்லாம் இல்ல, எல்லாரும் நல்லா தான் இருக்காவ. போறவே என்னம்மா இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளவு அவசரம்? அதனே நான் கல்யாணம் பண்ண போற வரைக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். சரி, அவரு வேணா என்ன பார்க்காம இருக்கட்டும். ஆனா அவருக்கு பிறந்த நாளைக்கு என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாதுண்ணா. அதான் 12 மணிக்கு அவருக்கு முன்ன போய் நின்று ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அவருக்கு சந்தோஷத்தை நேர்ல பாக்கிறதுக்கு போறேன். அப்படியா? நல்ல பொண்ணுமா. ஒரு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அந்த பையன் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்காவது புரியுதே அண்ணே? அது மத்தவியலுக்கும் புரிஞ்சா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் புரியும். கல்யாணம் பண்ண போற பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிக்கிட்டு கன்னியாகுமரியில இருந்து ஊட்டிக்கு ஒரு ஆம்பளை பையன் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுப்பானான்னு கூட தெரியல. ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறவனுக்காண்டி நீ எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்க? அதுவும் இந்த மழை நேரத்துல வேற. உன் மனசு தங்கம். நீ கிடைக்கிறதுக்கு அந்த பையன் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதே அண்ணே, அது போதும். ஏமா அந்த பையனுக்கு அம்மாக்கு யாருக்காவது பிடிக்காம இருக்கும்? அதான் உன் மாமியாருக்கு. இல்ல என் மாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காதது அவரோட ஃப்ரெண்டு, அது பிறகு அவரோட தங்கச்சி. இவளுக்கெல்லாம் என்ன சுத்தமா பிடிக்காது. இப்ப எல்லாம் பொண்ணுங்க நாத்தனார் கொடுமையை சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணுமா, அந்த விதத்துல உனக்கு மாமியார் பரவாயில்ல. மாமியார் சப்போர்ட் இருக்கே, அது வரைக்கும் நல்லது. நாத்தனாருக்கு என்னமோ கல்யாணம் ஆகலையோ? இல்ல அண்ணே, அதுக்கு கல்யாணம் ஆகல என்னமோ. கல்யாணம் ஆன உடனே புருஷன் வீட்லயே அதை செட்டில் பண்ண வச்சிரு. இல்லன்னா உன் நிலைமை பாவமா போயிடும். புரியுது அண்ணே. அவளா வர விடாம பண்ணிரலாம். ஐயா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. கல்யாணம் ஆயிட்டா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை பாக்கணும். அவ வீட்லயே மாமியாரு மாமனாரு எல்லாரும் இருப்பாவையெல்லாம். அவியலை பத்தி யோசிக்கணும். பிறந்த வீட்டுல அண்ணன்காரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறவும் அங்க வந்து அராஜகம் பண்ணியதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொல்ல வரேன். அது தப்பு. சரிண்ணே, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களாம். 12 மணிக்குள்ள போயிடலாமா? நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு. விஷ் என்னோடதா தான் இருக்கணும். கதவு திறந்து அவர் என்ன பார்த்ததான் அப்படியே சந்தோஷப்படணும். சரிம்மா, இப்ப போயிடலாம்.
என்னடி இன்னைக்கு ஜனான்னு உறக்க வருது போல. ஆமா அர்ஜுன், பயங்கரமா தூக்கம் வருது. இல்லன்னா 4 மணி ஆனாலும் அவன் சொந்தக்காரவியலை எல்லாம் நினைச்சுக்கிட்டே கிடப்பேன். இன்னைக்கு என்ன ஜனான்னு படுத்துட்டான். ஆமா, எனக்கிட்ட கேட்கறது இருக்கட்டும். நான் சென்னன் உறங்கிருவேன் தான். நீங்க என்ன இன்னைக்கு நேரம் ஆனதுக்கு பரவா உறங்காம கண்ணை உருட்டிட்டு கிடக்குதியா? எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்தது. அதான் என் அம்மாவை நினைச்சிட்டு படுத்திருக்கேன். ஓ, உங்க சொந்தக்காரவியலுக்கு ஞாபகம் வந்ததா? அது சரி. பேய்ங்க ஞாபகமாவே இருந்தா அப்படிதான் இருக்கும். எடி யார பேயின்னு சொல்ல? இறந்து போனவியல நினைச்சா அப்படித்தானே சொல்லணும். அதுக்குன்னு என் அம்மாவை அப்படி சொல்லிருவியா? ஏன் நீங்க சொல்லல? நான் என் சொந்தக்காரவியலையே நினைச்சுக்கிட்டு கிடக்கேன். பேய்ங்களுக்கு ஞாபகமாவே இருக்கேன். பேய்ங்க இடத்துல போய் கிடக்கேன் அப்படி இப்படின்னு நீங்க சொன்னது இல்லையா? நான் 1000 என்ன 1008 சொல்லுவேன். நீ ஒன்னும் அதே மாதிரி சொல்லிருவியா? ஆமா, இவருக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவியலுக்கு வந்தா தக்காளி சட்னி. என் மத எந்திரடி. நான் என்னத்துக்கு தூங்கணும்? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வரது வரைக்கும் கதை விட்டுட்டே இரு. எனக்கு தூக்கம் வருது. நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கடைங்க. உங்கள மாதிரி எல்லாம் பேய்ங்க கூடால என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். என் டயலாக் எல்லாம் எனக்கே அடிச்சு விட்றி. ஏன் என்ன? என் பிறந்த நாளை கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கலன்னா தோப்புக்கரணை போடணும். இன்னைக்கு 40 தோப்புக்கரணம். எந்திரிச்சு தோப்புக்கரணை போட்டுட்டு கடந்து உறங்க. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டாலாம்? உங்க பிறந்த நாள் 31ஆம் தேதி கரெக்டா? இல்ல தப்பு. அப்பனா 30ஆம் தேதி. இல்ல. அப்பனா 29. இல்லடி. அப்பனா 28. தப்பு. அப்பனா 27. தப்பு. அப்பனா 26ஆ தான் இருக்கணும். இல்ல தப்பு. இந்த மாசத்துல இப்படி நாளா உண்டு. இப்படி நாளையில நீங்க பிறக்கலனா உங்களை செஞ்சதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன தொல்லை பண்ணாதுங்க, நான் உறங்கதுக்கு போறேன். எல்லா தடவையும் 12 மணிக்கு சாரா கூடால பேசிக்கிட்டே இருக்கணும். ஹாஸ்டல்ல என்னால போன் பண்ணியாவது பேசிக்கிட்டே இருப்பான். எல்லா பிறந்த நாளுக்கும் ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்காம இருந்ததுனாலயோ என்னமோ இந்த வருஷம் தூக்கமே வரலாம். சரி, ராத்திரி 12 மணிக்கு அம்மா கூடயாவது சும்மா அப்படியே பேசிக்கிட்டேன். அது பிறவைக்கு தூங்கலாம். அது வரைக்கும் டைம் பாஸுக்கு இவளை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் என்ன இப்பவே படுத்துட்டான். இதோ முழு மெண்டல் தூங்கிட்டுலாம். இவளை தோப்பு கரணம் போட வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இவ கிருங்க மாதிரி தெரியல. மேம், யாரு? டாக்டர் அர்ஜுன் இங்க தானே ஸ்டே பண்ணிருக்காரு. அவரை பார்க்கணும். நீங்க? நான் அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. என்னமோ சொல்லப்போனா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்னதே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? ஆமா, எனக்கு அவருக்கு என்னமோ கொஞ்ச நாளையில கல்யாணம் நடக்கும். எனக்கு அவசரமா அவரை உடனே பார்க்கணும். நீ யாருன்னு சொன்ன? ஹலோ, மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? மரியாதையா பேசுங்கன்னு சொன்னேன். ஓ சாரி மேடம், என் பார்வைக்கு உங்களை வேற யாரையும் மாதிரி தெரிஞ்சது. அதான் மரியாதை இல்லாம டக்குன்னு பேசிட்டேன். பரவாயில்ல. அர்ஜுன் தங்கியிருக்க ரூம் நம்பர் என்னன்னு தெரியும். ஆனா எந்த பக்கமா போனேன்னு தெரியாது. கொஞ்சம் சொல்றீங்களா? மேம், இந்த ஹோட்டலுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்? வேண்டப்பட்டவங்கள பார்க்கணும்னு சொல்லியே நீங்க ரூல்ஸ் பத்தி பேசுதியா? ரொம்ப அவசரம். மேம், உங்க அவசரத்துக்கெல்லாம் எங்களால வேலை பார்க்க முடியாது. முத ஐடி ப்ரூஃப் எடுத்து வைங்க. ஹலோ, நான் இங்க ஸ்டே பண்ணதுக்காண்டி வரல. முத எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அதை முடிச்சுக்கிட்டு அது பிறவைக்கு தான் ரூம் புக் பண்ணணும். மேம், நைட் நேரத்துல ஒருத்தங்கள பார்க்கிறதுக்கு கேக்குதியா? உங்க ஐடி ப்ரூஃப் இல்லாம உங்களை அனுமதிக்க முடியாது உள்ள. ஹலோ, அவர் எவ்வளவு பெரிய டாக்டர். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓ சரி. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். முத வாழ்த்து என்னோடதா தான் இருக்கணும். எந்த வழியா போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கலாம். மேம், ஐடி ப்ரூஃப் கொடுக்காம நீங்க இங்க இருந்து நழுவ முடியாது. நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இது ரூல்ஸ்லயே கிடையாது. வர அவசரத்துல எதுவுமே எடுக்காம வந்துட்டோம். பழைய போன்ல தான் எல்லா ஐடி ப்ரூஃபும் இருக்குது. புது போன்ல எதுவுமே இல்லையே. பேசாம ஒண்ணு பண்ணலாம். மதிக்கு போன் பண்ணுவோம். மதி இப்ப ரூம்ல தான் இருப்பா. இந்த பிசாசுக்கு ஐடி ப்ரூஃப கொடுத்துட்டேன்னா உள்ளேயாவது போய் அர்ஜுனை பார்க்கலாம். ஐயா, என்னமோ 5 நிமிஷம் தானே இருக்கு. மேம், ஒரு நிமிஷம். நான் இப்ப உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கொடுத்துடுறேன். என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டே வந்துடுறேன். அவன் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவான். ஓகே மேம், நீங்க ஐடி ப்ரூஃப் கொண்டு வாங்க. அது பிறகு நாங்க டாக்டர் அர்ஜுன் கிட்ட கேட்டுட்டு பிறகு உங்களை உள்ள விடலாம். என்னது? முத ஐடி ப்ரூஃப் மட்டும் தானே கேட்டியா? டைம் வேற என்னமோ 4 நிமிஷம் தான் இருக்கு. மேம், எத்தனை நிமிஷம் வேணாலும் இருந்துகிட்டு போட்டேன். நீங்க யாருனாலும் எனக்கு தெரியல. ஆனா அவரை கல்யாணம் பண்ண போறதா சொல்லுதியா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப் கூட வந்திருக்காரு. ஹனிமூன் காண்டி வந்திருக்காரு. ஐயோ, அவ டூப் போலி. நான் தான் ஒரிஜினல். யார் வேணா டூப்பா இருக்கட்டும், யார் வேணா ஒரிஜினலா இருந்துகிட்டு போங்க. என் வேலையில நான் கரெக்டா இருக்கணும். நீங்க முத ஐடி ப்ரூஃப் கொடுங்க. அது பிறகு டாக்டர் அர்ஜுனுக்கு நாங்க போன் பண்ணி பேசிட்டு உங்களை தெரியும் அனுப்புங்கன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை அனுப்பதுக்கு முடியும். அப்படி இல்லாம போற வரவியல எல்லாம் அவருக்கு ரூமுக்கு அனுப்ப முடியாது. அவர் பெரிய டாக்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹனிமூன் காண்டி வந்திருக்காரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உள்ள விட்டு என் வேலைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்க முத ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு வாங்க. அது பிறகு நான் ரூமுக்கு போன் பண்ணி கேட்கேன். இவகிட்ட பேசி வேஸ்ட். வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னது தப்பா போச்சு. அப்பனா இவளுக்கு அர்ஜுனை பத்தி அந்த தியாவை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் போலே இந்த 4 நாளையிலயும். அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசா. இனிமே இங்க நின்னு பேசி வேஸ்ட்.
இவ கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்ம பாட்டுக்குள்ள போயிட வேண்டியதான். உள்ள போறா. ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை கல்யாணம் பண்ண போறாளாம். அறிவு இருக்கா இவளுக்கு? முத இவள பிடிக்கணும். நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. அர்ஜுன், ம், அர்ஜுன், ம். எந்திரிங்க அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன். Wish you many more happy returns of the day, அர்ஜுன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அம்மா எப்படி கண்டுபிடிச்சா? அதெல்லாம் கண்டுபிடிப்போம். சரி எந்திரிங்க. அம்மா இந்த நடுராத்திரி எங்க போறேன்? ஊட்டில உன ஃப்ரெண்டு கரவி யாராவது இருக்காவளாடி? புடவையெல்லாம் கட்டியிருக்கா? ஃப்ரெண்டுக்காரங்க என்ன சொந்த கரவியில இருக்காவ. எந்திரிங்க. ஓடி தூக்கம் வருது. காலமா பேசிக்கலாம். தேங்க்யூ. நான் பிறந்த நாள் என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு விஷ் பண்ணிருக்கேன். லைட்டா ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இதுக்கு. என்னோட அந்த குட்டி ஸ்மைலுக்கே நீ தவம் இருக்கணும்டி. உனக்கு அதுவே பெருசு. கிடந்து உறங்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளவுதானா? இந்த சிரிப்புக்கு நீ தவம் கிடக்கணும்டி, தவம். இத பாக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டான். பக்கத்துல போய் கிச்சலம் காட்டி இருந்தாலே இதை விட சிரிச்சிருப்பாரு. ம். எந்திரிங்க. பொடி எனக்கு தூக்கம் வருது. நான் பேசுவோம் உட்காருன்னு சொல்லும் போது நீ உட்கார்ந்தியா? எதுவா இருந்தாலும் காலமா பேசிக்கலாம். இப்ப மட்டும் நீங்க எந்திரிக்கல, பிறந்த நாள்னு கூட பார்க்க மாட்டேன். ஒரு பக்கெட் தண்ணியை மேல கொண்டு ஊத்துனாலும் ஊத்திடுவேன். என்னடி அநியாயமா இருக்கு இது? எந்திரிங்க. அம்மா புடவையெல்லாம் கட்டிட்டு எங்க போறான்? என்ன கையை கொடுங்க. இந்த சிரிப்புக்குள்ள என்னென்னமோ இருக்குடா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதுக்கு முந்தி நீங்க எதெல்லாம் இழந்ததா நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் திரும்ப கிடைக்கும். இந்த வருஷத்துல நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லலாம்ல? ம். சரி வாங்க போலாம். எங்க? எனக்கு கூட வாங்க. அதுக்கு முன்னாடி என்னடி ஏன் ஏதியா இங்க பாரு, நான் இப்ப தூங்குற மனநிலையில தான் இருக்கேன். உனக்கு புடவை கட்டி விடிய மனநிலையில எல்லாம் இல்ல. பொண்ணு எதுக்கடி கட்டி விடுறேன்? இப்ப ஓகே வாங்க போலாம். சீ, வேற வேலை இல்ல இவளுக்கு. அர்ஜுன் கட்டாவுக்கு கூடாது. இது அத்தை மேல சத்தியம். அவளையெல்லாம் நான் மதிக்கதே இல்ல. இவ அத்தையாம். நான் அத்தைன்னு சொன்னது உங்க அம்மாவை. அது அத்தை மேல சத்தியமா நான் கட்ட அவுக்குறது வரைக்கும் நீங்க கட்ட தொடவே கூடாது. சரி. என் கூட வாங்க. எங்க? எங்க நான் கூட்டிக்கிட்டு போறேனோ அங்க வாங்க. ஏன் விளாடுறியா? நம்ம முக்கியமான ஒருத்தங்களை பாக்கிறதுக்கு போறோம். நீங்க என்ன கூட வாங்க. எங்கேயாவது புடிச்சு தள்ளி விடாம இருந்தாலும் சரிதான். உன்ன கண்ணை கட்டி விட்டுடுறான். இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சாச்சு. என்ன பார்த்து அர்ஜுன் அப்படியே வியந்து போகணும். 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு தான் இருந்தாலும் முத வாழ்த்து என்னோடதா தான் இருக்கும். எல்லாம் இந்த ரிசப்ஷன்ல இருந்து அந்த முண்டை கண்ணியால வந்தது. அர்ஜுன், அர்ஜுன் என்ன சத்தமே தர மாட்டேங்காரு. தியா, அர்ஜுன், தியா, அர்ஜுன். ஒருவேளை வேற எங்கேயாவது போயிட்டாவளோ? தியா. யார்மா அது? யார்மா நீ? சார் நான் அர்ஜுனோட ரிலேட்டிவ். இன்னைக்கு அர்ஜுனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இதுதான் ரூம்னு தெரியும். ரிசப்ஷன்ல என்னடானா ஐடி ப்ரூஃப் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு என்ன அலோ பண்ணவே இல்ல. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட உங்க பேரை சொல்லி இவங்க பாக்கிறதுக்கு வந்திருக்காவன்னு சொன்னாலே போதுமே. ஐடி ப்ரூஃப் என்னத்துக்கு? அந்த பொண்ணுதான் என்கிட்ட கேட்டது. உள்ள இருந்து யாரும் சத்தம் கூட தரலாம். ஓ அதுவாமா? அவிய ரூம்ல இல்ல. புறவு மேல மாடிக்கு நடந்து போன மாதிரி இருந்தது அவரு. ஐயோ பாவம், இந்த தியா வேற விஷ் பண்ணிருக்க மாட்டா. சோராக்கு ரோஹித் தான் முக்கியம். அண்ணே அவளுக்கு இப்ப தேவையே இல்ல போல. யாரும் விஷ் பண்ணாம மனசு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. அதான் அவிய அம்மாக்கு ஞாபகம் வந்தோடனே மேல போய் இருக்காரா இருக்கும். உங்களுக்காண்டி நான் இருக்கேன் அர்ஜுன். உங்க குடும்பம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க தங்கச்சி எதுவும் நிஜம் இல்ல. நான் மட்டும்தான் உண்மை. என்னமா 5 நிமிஷத்துல நானே அதை ப்ரூவ் பண்ணியேன். தியா எங்கடி கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம வந்துட்டோம். அதான்டி எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்கேன். இங்க பாரு, நமக்குள்ள பேச்சுவார்த்தையில நிறைய இருக்கான். நீ என்னை மேல கூட்டிட்டு வந்திருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எந்த கோவம் இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அம்மா மேல சத்தியம் பண்ணதுனால கெட்ட வேற என்னால அவுக்க முடியாது. கோவத்துல மேல இருந்து கீழே புடிச்சு தள்ளி விட்டுறாதடி. என் தங்கச்சிக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு பிறகு என் மேல இருக்க கோவத்தை தீர்த்துக்கான். புலம்பாருங்க, இருங்க நானே அவுக்குறேன். இத்தியா முடியல, அங்க பாருங்க. என்னடி இதெல்லாம்? கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்களேன். எங்க? அண்ணே ஹாப்பி பர்த்டே. சாரா சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே மச்சான். அண்ணே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அர்ஜுன் அண்ணா. மச்சான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
இதே போல 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அர்ஜுனனா விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். ஏய், எல்லாரும் எங்க வந்திருக்காவ? உங்களுக்காண்டி தான் எல்லாரும் இங்க வந்திருக்காவ. போங்க. இதெல்லாம் கார்த்திகோட பிளான் தானே. அவன் என் கண்ணுல படாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு தோணி இருக்கணும். அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம். கேக் கட் பண்ண வேண்டாமா? எனக்காண்டி மொத்த குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் பாராய். அண்ணே, சாரிமா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஓ, உன பிறந்த நாள நான் மறந்துருப்பேன்னு நினைச்சியா? ஆமா. நான் எப்படினே மறப்பேன்? என் உலகமே நீதான். உனக்கு பிறந்த நாள நான் போய் மறப்பனானா? தேங்க்ஸ். ஹலோ, ஜெயிச்சது நான் தான். மொத விஷ் என்னோட தானே. அது நான் விட்டு கொடுத்தது. நான் நினைச்சிருந்தா என் அண்ணனுக்கு மொத விஷ் நான் தான் பண்ணிருப்பேன். உங்களுக்காண்டி விட்டு கொடுத்திருக்கேன். எப்படியும் ஜெயிச்சது நான் தானே. சாரா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. டேய் அர்ஜுன், டேய் மச்சான், மொத்த குடும்பத்தையும் இங்க வர வச்சிருக்க பாத்தியா? நான் கூட நீயே என் பிறந்த நாள மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. அதுவும் ஊட்டியிலே என் பிறந்த நாளை கொண்டாடுவான்னு நினைச்சு கூட பாக்கலடா நான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லப்பா. நீ தானடா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க. இவில எல்லாம் அங்கிருந்து வர வச்சு எல்லா ஏற்பாடும் உன் பொண்டாட்டியோடது. அவதான் இந்த வாட்டி அர்ஜுனோட பிறந்த நாளைக்கு எல்லா பிளானும் என்னோட தான். நான் சொல்லிய மாதிரி தான் நீங்க கேட்டாகணும்னு எங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டா. 25ஆம் தேதி ராத்திரி நம்ம இங்கிருந்து கிளம்பி 26ஆம் தேதி காலமா நம்ம ஊர் பேச்சு அறிய தான் பிளானு. ஆனா உன் பொண்டாட்டி தான் அர்ஜுனுக்கு பிறந்த நாளா அவர் இங்க வச்சுதான் கேக் கட் பண்ணணும். அது பிறகுதான் நம்ம ஊருக்கு போனான்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கா. கவர்னர் ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்திருந்தாவல, எப்படி வந்தியா? அதெல்லாம் இல்ல அண்ணே, மழை மட்டும்தான். சும்மா உன்னை ஏமாத்துனது. அப்பதானே நீ இங்கே ஸ்டே பண்ண ஒத்துப்பேன். என்னது ஏமாத்தினதா? இது எல்லா பிளானும் அண்ணியோட தான். நாங்க எல்லாரும் கார்த்திகண்ணனோட கார்ல தான் வந்தோம். அப்போ அந்த மேனேஜர் அவர்கிட்ட முன்னமே நான் பேசிதான் வச்சிருந்தேன். நான் பேசினதை தான் அவர் அப்படியே உங்ககிட்ட ஒப்புவிச்சாரு. லூசாடி நீ. அண்ணே, உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்கிறதுக்காண்டி தான் நாங்க அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். சரா, நீ எனக்கு கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். கண்ணுல தூக்க வர அந்த செகண்ட் வரைக்கும் அம்மாக்கு ஞாபகமாவே இருந்தது. அப்பனா கார்த்திக் இந்த பிளானுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்க. தியாவை தேடி உங்க ரூமுக்கு வந்திருந்தேன். அப்பயே உன் பொண்டாட்டி என்னென்னமோ உளர்னா. ரூமுக்குள்ள இருந்து கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதை இங்க கொண்டு வைக்கிறதுக்கு. கார்த்திகன் தியாவும் அப்ப இங்க மேலதான் இருந்தாவ. ரூமுக்குள்ள வந்தா கண்டுபிடிச்சிருவியலாம். அதான் உங்களை உள்ள விடலாம். சரி அண்ணே, வா கேக் கட் பண்ணலாம். சரிடா. துளசி வா. ரோஸ் சின்ன தாத்தா அப்பா சித்தி எல்லாரும் இங்க வாங்க. கிட்ட தானே நிக்கான், கட் பண்ணுங்க. மொத்த குடும்பமே இங்க கிடக்குது. ஏ ஜெசிகா, என்னதியா? டே கவினை, இவளையுமா கூட்டிட்டு வந்தியா? வா ஜெசிகா, உன்னை நாங்க கூப்பிடலனாலும் வந்துட்டேலாம், வா. என்னது கூப்பிடாமலேயே ஊட்டி வரைக்கும் வந்திருக்காளா? ஜெசிகா வா, கேக் கட் பண்ண போறோம். அது பிறகு போட்டோல நீ இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. இந்த தியா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு இவ்வளவு ஹாப்பியா நிக்கா. நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தா இங்க எல்லாம் உல்டாவா நடக்குது. பத்தாததுக்கு தங்க ஆண்டி வேற இங்க நிக்காவ. ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிருக்காவ. ஜெசிகா, கேக்கு ஸ்மெல்ல பிடிச்சு கன்னியாகுமரியில இருந்து ஊட்டி வரைக்கும் வந்துட்டேன். இவ்வளவு ஒரு துண்டு கேக்கு காண்டி தானே. ஏய் நீ வேற. சும்மா இருந்தேன். இவ்வளவு பெரிய கேக் அண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்காவ. ஒரு துண்டு கேக்கு தராம உன்னை வெறும் கையோட எல்லாம் அனுப்ப மாட்டான். வா வான்னு கூப்பிடுறாளா? இவளுங்க கேக்க தின்னதுக்காண்டியா நான் அங்கிருந்து இங்க வந்தேன். அர்ஜுனுக்கு மனசுல பெருசா இடம் பிடிக்கலான்னு பார்த்தா இந்த தியா வேற என்னமோ பிளான போட்டு வச்சிருக்கா போல. கடைசியில நான் மூக்கு உடைஞ்சு போய் நிக்கேன். கட் பண்ணுங்க அர்ஜுன். மச்சான். அர்ஜுன், என்ன ஜெசிகா? நான் உங்களுக்காண்டிதான் கன்னியாகுமரியில இருந்து ஊட்டி வரைக்கும் வந்திருக்கேன். நீ மட்டும் இல்ல ஜெசிகா, என் மொத்த குடும்பமா வந்திருக்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. அண்ணே, கேக்கு கட் பண்ண. ஆமா நீ கேக் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கதெல்லாம் ஓகே. கேக்குக்கு மேல ஒரு கப்பிள் இருக்காவளே, அது யாரு? அது சும்மா வச்சிருப்பாவ. அழகா இருக்கேன்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கேன். அது எப்படி அண்ணி? கஸ்டமர் ஒரு டிசைன் கொடுக்கச்சுல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி எல்லாம் எப்படி வைப்பாவ? நான் கொடுத்த டிசைன்ல இது இல்ல கவின், எப்படியும் வச்சிருப்பாவ. இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணிய நேரமா இது. நீங்க கட் பண்ணுங்க. நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுதுடி. ஏய், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அண்ணே, நாங்க ஊர்ல இருந்து இங்க வரும்போதே கார்ல வச்சு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். என்னடா? கேக்க கட் பண்ணி நீ எப்போ போல சாராக்கு முத ஊட்டுறியா, இல்லனா தியா அன்னிக்கா? எனக்கு தெரியும், என் அண்ணன் தியா அன்னைக்கு தான் ஊட்டம். சாரா, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளையில நான் ரோஹித்க்கு வீட்டுக்கு போயிடலாம். அது பிறகு ஃபுல்லா என் அண்ணனை பாத்துக்க போறது என் அண்ணி தியா தான். சரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ போனதுக்கு பிறகு அண்ணனை நான் பாத்துக்கலாம். பைத்தியங்களா, நீங்க 2 பேரும் இப்ப எதுக்கு பல்ல காட்டுதியா? 2026ஓட பெஸ்ட் காமெடி இதுதான். ஏன் சாரா போனதுக்கு பிறகு நான் அர்ஜுனை பாத்துக்க மாட்டேனா? சாரி, எங்க வீட்டுக்கு இப்போதைக்கு வேலைக்கார யாரும் தேவையில்லை. ஏடியா, இவன் என்ன பேசுறான்னு பாரு. நான் என்ன வேலைக்காரியா? நீ ஏதாவது சொல்லுவ, அவன் ஏதாவது கலாய்ப்பான். உங்க 2 பேருக்கு பிரச்சனை எல்லாம் நான் எதுக்குமா?
அர்ஜுன் நீங்க கட் பண்ணுங்க. கவினு, உன்னை நான் பெத்ததுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம். உன்னை மாதிரி ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம்டா. எத்தனை மணி நேரம் என்ன கிறுக்காக்கிட்டேலாம். நீ வீட்டுக்கு வா, உன் காலை உடைச்சு வைக்கேன். பாத்து விட்றா, உன் பொண்டாட்டி கையை கடிச்சு வச்சிட போறான். டே கவின் பாரேன். கார்த்திக் கொஞ்சம் சும்மா நில்லுங்க. உங்க லைஃப்ல எப்பவுமே வெற்றி மட்டுமே கிடைக்கணும். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி நான் தோத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமா நீ மறைஞ்சு போனே. முதல் உன்னை பார்க்கையில மனசுல மாற்றமில்ல, மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகமா நெறிஞ்ச தொலைஞ்சு போனே. இது காதல்னு தோணவில்லை, கொடுக்கும் காயங்களும் மாறவில்லை. நீ எங்கல்ல என் மனம் பெண் உள்ளதே, நான் தனி மத்தியில் துணைய தேடி நோகிறனே. ஏய் சூப்பரா இருக்குடி. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் கவினுக்கு போன்ல தான் இருந்தது. கவின் கிட்ட தான் ஃப்ரேம் போட்டு கொண்டு வர சொல்லியிருந்தேன். சூப்பரா இருக்கு தியா. தியாம், நீ சாரா கல்யாணத்துக்கு பிறகு பெயர் வேணும் சொல்ற. இதெல்லாம் எதுக்கு? இந்த போட்டோ எல்லாம் எடுக்கும்போது அர்ஜுன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீ அவருக்கு வாழ்க்கையை விட்டே போற. பிறகு இந்த கிஃப்ட் எல்லாம் என்னத்துக்கு? அவர் சந்தோஷப்படுவாருன்னு கொடுத்தேன். அவர் சந்தோஷப்பட்டா நீ எதை வேணாலும் கொடுப்பியா? இவன பைத்தியமா? வாயை கொடுத்து வாங்கி கட்டுவா போல இருக்க. அப்படிதான் தோணுது. ஆமா, அவர் ஆசைப்பட்டா நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். என்ன உனக்கு இப்ப? இதை விட ஒரு பதில யாராலையும் கொடுக்க முடியாதா நீ? தியா தேங்க்ஸ். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப. உங்க சந்தோஷத்துக்காண்டி தான் எல்லாமே. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டியும் நான் என்ன வேணா பண்ணுவேன். இவ வேற முறைச்சுக்கிட்டு வராளே. இப்ப நான் இவளுக்கு என்னத்த பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ஏண்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? உங்ககிட்ட தானே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு நான் புறப்பட்டு வந்தேன். எனக்கு முன்னே இங்க வந்து எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கியா? ஐயோ ஜெசிகா, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நீங்க இங்க வாரதையாவது ஒரு போன் பண்ணி எனக்கு சொல்லிருக்கலாம்ல. என் பிளான் எல்லாம் சொதப்பல். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இங்கே இங்க வந்து தெரியுமா? கூட்டத்தோட கூட்டமா ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கேன். கேக்க எனக்கு கையில கூட அவர் தரல. உங்க பிள்ளை கவின் சொன்ன மாதிரி நான் கேக்கு தின்னதுக்கா இங்க வந்தேன். ஜெசிகா புரியுதுமா? ஆனா இங்க வர பிளான் இருக்குன்னு எனக்கே தெரியாது. கார்ல யார சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கே தெரியும். சரின்னு சொல்லிட்டு உனக்கு போன் பண்ணலாம்னு போன் எடுத்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டே இருந்தது. என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. இந்த கவின் பையன்கிட்ட சொன்னா சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்பே நினைச்சேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னதானே சார்ஜர் போட்டேன் அப்படின்னு. இப்ப இந்தாங்க உங்க போனுக்கு பேட்டரின்னு சொல்லிட்டு பேட்டரியை தாரான். என்னது? ஆமாமா, போன்ல இருந்து பேட்டரியை கலத்தி வச்சிருந்திருக்கான். உங்ககிட்ட எல்லாம் இருக்க போன மாதிரியா எனக்கு போனேன். போனுக்கு பேட்டரியை கலத்தினா எங்க போன் ஒர்க் ஆகும்? இந்த தியா ஆசைப்பட்டாலாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்கே அவனுக்கு பிறந்த நாளை கொண்டாடணும். அவளுக்கு பிளான் தான் எல்லாம். அவ முன்னமே அவனுக்கு பிறந்த நாளை கண்டுபிடிச்சிருக்கா. எல்லாருமா சேர்ந்து என் மூஞ்சில கரிய பூசிட்டாவெல்லாம். இனிமே இருக்கிய ஆட்டம். இவ ஒருத்தி இப்படி சொல்லியே பல்பு வாங்கிட்டு தெரியா. தியா எனக்கு 2 போட்டோ ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம ரூம்ல ஒரு போட்டோவை மாட்டேனா அப்படின்னு. அர்ஜுன், இந்த செல்ஃபி எடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். இதே ஃப்ரேம் போட்டு தரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். அப்படிதானே? நிஜமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ். என் வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியம் அர்ஜுன். ஏன்? நிலம் இறந்து போனோடனே என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சதுன்னு தெரியும். ஒரு வேளை என் கழுத்துல நீங்க தாலி கட்டாம இருந்திருந்தீங்கன்னா கவின் கிட்ட மாட்டி மொத்தமா முடிஞ்சு போயிருக்கோம். அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கல்யாணம் முடிஞ்சதான் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உங்க சட்டை காலரை பிடிச்சி சண்டை போட்டேன். ஆனா என் நல்லதுக்காண்டிதான் நீங்க எல்லாமே பண்ணிருக்குதியா. கல்யாணத்துக்கு முன்னமும் பிரவீன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது, கல்யாணத்துக்கு பிறகும் பிரவீன் கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது, கல்யாணம் அன்னைக்கும் பிரவீன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்.